அடுத்ததா இவரை பத்தின தகவல். ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, முகமே தெரிகிறது. இவருடைய தேதி என்ன? பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. இவரோட பிறந்த தேதி வந்து நவம்பர் 8, 1966 சுவாமி. 6 + 8 1 + 3 4 ஆக மொத்தம் அவருடைய 8ஆம் தேதியில இருந்து அவருடைய நாள் வந்து குறிக்கப்படுகிறது. அந்த நாளில் அவர் என்ன செய்தார்ன்றதை நம்ம வந்து இப்போ பேர் மூலியமா அந்த இடத்துல பார்க்க போறோம். இளமையில் ஓரளவு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் பொறுப்புகளை மேற்கொண்டவுடன் சுறுசுறுப்பாகி விடுவார். அதாவது இளமையில அவருக்கு வந்து எந்த பிசினஸும் கை கூடாம இருந்திருக்கலாம். சினிமா துறை ஏதோ ஒரு துறைகள் அவருக்கு சரியான ஒரு வாய்ப்புகள், அதுக்கப்புறமா ஒரு ஃபீல்ட் அவுட் ஆயிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா ஒரு பிசினஸ் அவருக்கு லக் அடிச்சிருக்கும். அது அரசியலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதுல ஒரு பீக் ஆகி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் நின்னார்னா அந்த பிசினஸ் நின்றும். அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல எதையாவது பேசிக்கிட்டு உளறிட்டு அது மாதிரி ஓடக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவராக அந்த இடத்துல அவர் வந்து இருக்கலாம். பல கடுமையான சோதனைகள் ஏற்பட்டு உழைப்பிற்கு பின் தான் அந்த எண்ணார்கள் வெற்றி பெறுகிறார்கள். இது மட்டும் பொய், இது மட்டும் எனக்குலாம் காண்டாவது. வெற்றி பெறுவார்கள்ன்றது இந்த புத்தகத்துல அவர் வந்து தப்பா எழுதியிருக்காரா என்னன்னு தெரியல. இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை இவர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறார். யாரோ பின்னாடி இருந்து ஆனா ஊக்குவிக்குவதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே தேவையில்லை. அவருக்கு அவரே ஊக்குவித்துக் கொள்வார். அடுத்து நான் வந்துட்டேன், உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு மிக சிறந்த ஒரு மனிதராக அவர் வந்து இருக்கலாம். மோட்டார், கார், பஸ், லாரி போன்றவற்றை திறமையுடன் கையாள்வார்கள். அதாவது இவர்கிட்ட ஒரு விலை உயர்ந்த கார்கள் ஏதாவது இருக்கா? இருந்திருக்கலாம், இருக்கலாம். டென்ட் போட்ட கார், எஸ்யூவி எது வேணாலும் இருக்கலாம், யூசூஸ் கார் எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து அது அவருடைய ராசிப்படி ஒரு 3 வருடத்திற்கு யாரையாவது முட்டையடித்து அந்த கார்களை வாங்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த வல்லமை படைத்தவராக அவர் இருக்கலாம். இந்த எண்ணார்கள் பலர் புரட்சியாளர்களாக மாறி இருக்கிறார்கள். பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு போராட கிளம்புறேன். சுவாமி கோவப்படாதீங்க. பொய்யா எழுதிக்கிட்டு இருக்காங்க. எடுங்க.